அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பகுதியில் மாற்றம் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் வினாத்தாள் 5 அதாவது 9ஆம் வகுப்பு இருக்கிறது. இந்த பகுதியில் நம்ம மிக முக்கிய தமிழ் வினாக்களை பார்க்க இருக்கின்றோம். சரிங்களா? அதாவது பழைய புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது என்னன்னு சொன்னீங்கன்னா பழைய சமச்சீர் கல்வி புத்தகம். இதிலிருந்தும் தேர்வுகளுக்கு அதிகப்படியான வினாக்கள் எடுக்கப்படுகின்றன. பார்க்கலாம். முதல்ல கம்பர் இயற்றிய கம்பராமாயணத்துல 6 காண்டங்கள் இருக்குன்னு தெரியும். அதுல பொருந்தாதது என்னன்னு கேட்கிறேன். கம்பர் இயற்றிய கம்பராமாயணத்தில் உள்ள காண்டங்களில் பொருந்த 6 காண்டம் இருக்கு. சரிங்களா? அதுல என்ன காண்டம்? பாலகாண்டம், அயோத்திய காண்டம், ஆரண்ய காண்டம், யுத்த காண்டம், சுந்தர காண்டம், யுத்த காண்டம்னு சொல்லுவோம். அந்த 6 காண்டத்துல இல்லாதது எதுன்னு சொன்னா உத்தரகாண்டம். இதை 7வது காண்டமாக ஒட்டக்கூத்தர் எழுதியிருப்பார் என்று நினைக்கின்றேன். அதாவது உத்தரகாண்டம் என்பது அந்த 7வது காண்டமா பிற்காலத்துல அதை எழுதினாங்க. ஆனா அதுல 6 காண்டம் தான் இருக்கு. அப்ப கம்பர் எழுதுனதுல 6 காண்டம் தான், அதுல உத்தரகாண்டம் இல்லை. சரிங்களா? அப்போ ஆப்ஷன் சி என்பது சரியான விடை. திருக்குறளில் உடைமை என முடியக்கூடிய அதிகாரங்களின் எண்ணிக்கை எத்தனைன்னு கேட்கிறாங்க. உடைமை ஒரு மிகச்சிறந்த ஒரு வினா. இது 10. சரிங்களா? இதை தமிழ் எண்ணூறுல கொடுத்துருக்காங்க. அப்ப தமிழ் எண்ணூறுல 10 என்பது இங்க தெரிவு டில இருக்கு. சரிங்களா? அப்போ தெரிவு டி என்பது சரியான விடை. உடைமை என்று முடியக்கூடிய அதிகாரங்கள் அந்த 133 அதிகாரத்துல 10 அதிகாரத்துல உடைமைன்னு முடியும். அந்த அதிகாரத்தினுடைய பெயர்கள். சரிங்களா? அடுத்தது அகழ்வார். அதாவது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு சொல்றோம் இல்லையா? அதுல இந்த அகழ்வார் அப்படின்னா யாருன்னு கேக்குறாங்க. அகழ்வார்னா அகழ்தல் அப்படின்னா தோண்டுதல்னு அர்த்தம். அப்ப அகழ்வார்னா தோன்றுவர். அப்போ ஒரு வேலையை செய்தவரை குறிக்கும். அப்ப அந்த அகழ்வார் என்பது என்னன்னு கேக்குறாங்க. இலக்கண குறிப்பு. அப்போ ஒரு வினையை செய்தவரை குறிப்பது வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லும். அப்ப அந்த அகழ்வார் என்பது வினையாளனையும் பெயர் தான். இங்க பண்பு பெயரும் வராது, தொழில் பெயரும் வராது, வியங்கோல் வினைமுற்றும் வராது. ஏன்னா வியங்கோல் வினைமுற்று க இய இயர் செய்ய இதுல முடியணும். தொழில் பெயர் தள்ளு அல்லு கையில முடியக்கூடியது தொழில் பெயரா இருக்கும். சரிங்களா? அப்போ வினையாளனையும் பெயர் என்பதுதான் சரி. அகழ்வார் தோண்டுபவர், அவரை குறிக்கும். அடுத்தது பாருங்க, மடவார் என்ற சொல்லினுடைய எதிர்ச்சொல். அதை வினாவை சரியா படிச்சு பார்க்கணும். மடவார் அப்படின்னா பேதைன்னு சொல்லலாம், அதாவது அறிவில்லாதவர்னு சொல்லலாம். அதனுடைய எதிர்ச்சொல் என்னன்னு கேக்குறாங்க. அறிவுடையார். அறிவுடையவர் தான் எதிர்ச்சொல். ஆனா அதனுடைய அறிஞர் பொருள், அதனுடைய மீனிங் பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா முட்டாள், அதாவது அறிவில்லாதவர், பேதை அப்படின்னு சொல்லணும். அப்போ தெரிவு சி என்பது இங்க சரியான பதில். அறிவற்றார் என்பதும் இல்லை, பண்புடையாரும் இல்லை, இழிவுபடுத்துவதும் இல்லை. சரிங்களா? அடுத்த வினாவை பாருங்க. துறந்தாரின் திருக்குறள் கொடுத்திருக்காங்க. துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தார்வாய் என்னா சொல் நோக்கிற்பவர். இங்க பயின்று வந்துள்ள எதுகை கேட்கிறாங்க. நல்லா நுட்பமா கவனிக்கணும். எதுகை கேட்கறாங்க. 2ஆம் எழுத்து ஒன்றி வருவது. இப்ப அடியில இல்லை. அப்ப கண்டிப்பாக சீர்களில் தான் இருக்கும். அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா 1, இப்ப இது போட்டுங்க, 1 2 3வது சீர் 4வது சீர். அப்போ 1 4 இதுலதான் 2 வார்த்தை ஒண்ணா வருது. அப்போ 1 4. இப்போ நம்ம எதுகையினுடைய வகைகள் 7ஐயும் எழுதிடலாம். 1 இணை, 2 பொழிப்பு, 3 ஒருவு, 4 கூழை, 5 மேற்கதுவாய், 6 கீழ்கதுவாய், 7 முற்று. இப்போ 1 2வது சீர்ல 1 வந்தா இணை, 1 3 பொழிப்பு, 1 4 ஒருவு, கூழை முனை 1 2 3ல வரும், மோனையோ எதுகையோ. கீழ்கதுவாய் 1 3 4, அதாவது மேற்கதுவாய், கீழ்கதுவாய் 1 2 4, முற்று பாத்தீங்கன்னா 1 2 3 4. இதுல எது மேட்ச் ஆகுது பாருங்க.
1 4 1 4ன்னு வரும்போது ஒரு ஊ வருது. அப்போ இங்க என்ன வரும்னா ஒரு ஊ எதுகை என்பது இங்க சரியான விடை. துறந்தாரின் தூய்மை உடையர் இறந்தாய்வாய். அப்ப 2வது எழுத்து 1லயும் 4 தான் ஒன்றி வருது. அப்போ 1 4னா ஒரு ஊ. சரிங்களா? அடுத்தது பாருங்க, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளில், அதாவது மொழி குடும்பத்துல பொருந்தாத ஒரு மொழி குடும்பம் கேட்கறாங்க. இந்தியாவில் மொத்தம் 4 வகையான மொழி குடும்பங்கள் பேசுறாங்க. அதுல 1 இந்தோ ஆசிய மொழிகள், சரி, திராவிட மொழிகள் 3, நடு திராவிடம், தென் திராவிடம், வட திராவிடம், சீன திபெத்திய மொழிகளும் ரைட்டுங்க. இதுல பொருந்தாதது எதுன்னு சொன்னா இந்தோ திபெத்திய மொழிகள்னு ஒரு மொழி குடும்பமே இல்லை. அதுக்கு பதிலா என்ன சொல்லலாம்னா ஆஸ்திரோ ஆசிய மொழிகள். இதுதான் 4வது குடும்பம். இப்ப இங்க தவறா இங்க குடும்பத்தை கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் சி என்பது தவறான இணை. அடுத்தது பாருங்க, பின்வரும் இணைகளில் தவறான இணையை தேர்க. தவறானது எதுன்னு கேட்கிறாங்க. இன்னிசை அளபடை விடா அர், சரி. செய்யுளிசை அளபடை எடுப்பதுவும், சொல்லிசை அளபடை கெடுப்பதுவும், இசை நிறை அளபடை கெடா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பின்னோர் இணைகளில் தவறான இணையை தேர்க. விடார் எடுப்பதும் கொடுப்பதும், கெடா அதாவது செய்யுளிசை அளபடை. இப்ப இங்க என்ன பண்ணிருக்குன்னா சரியான இணைன்னு தான் கேள்வி கேட்டிருக்கோம். ஏன்னா இருக்கிறதுல சரியான இணை வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுதான். எப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னிசை அளபடை இதுவும் தவறா இருக்கு. செய்யுளிசை அளபடை இதுவும் இன்னிசை அளபடையை பொருத்தி வச்சிருக்காங்க. சொல்லிசை அளபடைக்கும் இன்னிசை அளபடையை பொறுத்திருக்காங்க. இதுல கரெக்டா பொருந்துறது எதுன்னு சொன்னா ஆப்ஷன் டி, கெடா. சரிங்களா? ஏன்னு கேட்டீங்கன்னா இசைநிறை அளபடையினுடைய மற்றொரு பெயர் செய்யுளிசை அளபடை. இந்த வினாவை பொறுத்தளவிற்கு நம்ம வந்து தெளிவாக பார்க்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா இசைநிறை அளபடை, செய்யுளிசை அளபடை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், படா படா அர் அப்படின்னு வரும். அதுதான் இங்க கரெக்டா கொடுத்துருக்காங்க. இது கரெக்ட். இப்போ கெடுப்பதும்ன்றது இன்னிசை அளபடை. அப்ப இது தவறான இணை இந்த வினாவில். இது இன்னிசை அளபடை, இதுவும் தவறான இணை. இது விடார் என்றது வந்து பாத்தீங்கன்னா செய்யுளிசை அளபடை வரணும். இங்க எது கொடுத்துருக்காங்க? இன்னிசை அளபடைக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இது 3மே தவறான இணைகள். சரியான இணை என்பது இதுதான். சரிங்களா? கேள்வியில வந்து பாத்தீங்கன்னா பின்னோர் இணைகளில் சரியான இணையை தேர்க அப்படின்னு கேட்டிருக்கோம். சரிங்களா? அடுத்தது உயிர் எழுத்துக்களின் பிறப்பிடம். இது எல்லாருக்குமே தெரியும். உயிர் எழுத்துக்கள் எங்க பிறகு எல்லாமே கழுத்து பகுதியிலிருந்து பிறக்கிறது. சரிங்களா? அ ஆ இ ஈ உயிர் எழுத்துக்கள் இருக்குல்ல 12, அது வந்து கழுத்துல பிறக்கும். சரிங்களா? மூக்குல பிறப்பது என்னன்னு சொல்லுவாங்க. இப்ப அக்கு வந்து ஆயுதம் வந்து தலை ஆயுதம். மூக்கு அதாவது மூக்கொலிகள்னு சொல்லக்கூடியது. ஞஞ்சன நம்மன மெல்லினம் வந்து பாத்தீங்கன்னா மூக்குல பிறக்கும். சரிங்களா? அதை ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது பின்வரும் கூற்றுகளை ஆராய்கன்னு கேட்டிருக்காங்க. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரிலப்பட்டர். இது சரிதான். திராவிடம் என்ற சொல்லை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தவர் கால்டுவெல். இதுவும் சரிதான். விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்தவுடன் முதலில் படிக்கும் நூல் திருக்குறள். இதுவும் சரிதான். திருக்குறளுக்கு உரை எழுதிய 11 தாமத்தரும் ஒருவர். இதுவும் சரிதான். அப்ப இங்க கொடுக்கப்பட்டது எல்லாமே மிகச் சரியாக இருக்கு. அதனால அனைத்தும் சரி என்பது சரியான விடை. இந்த கால்டுவெல் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற ஒரு நூலின் வழியாக அந்த திராவிட என்ற சொல்லை அழகாக குறிப்பிட்டிருப்பார். முன்னீர்களில் பொருந்தாதது. முன்னீர்னா ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர். இது 3 தான் முன்னீர்னு சொல்லுவாங்க. அதே சமயத்துல இந்த முன்னீர் வந்து தொல்காப்பியத்துல என்ன சொன்னா முன்னீர் வழக்கம் மகடோடு இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த முன்னீருக்கு கடல் என்ற மற்றொரு பொருளும் உண்டு. இப்ப இந்த தொகை சொற்களா பார்க்கும் பொழுது ஆற்று நீர், ஊற்று நீர், மழை நீர், அதுதான் 3 நீர். நிலத்தடி நீர் கிடையாது. அப்ப இந்த வினாவிற்கான சரியான விடை பொருந்தாததை கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி. வல்லினம் மிகாத சரியான தெரிவை தெரிவு செய்க. அதாவது வல்லினம் மிகாத எழுத்துக்கள்ல எந்த இடத்துல மிகக்கூடாது அப்படின்னு எந்த தெரிவுல இருக்கு அப்படின்னு பார்க்க சொல்லியிருக்காங்க. சாரை பாம்பு இப்போ வரணும். ஏன்னு கேட்டா இது இரு பெயரொட்டு பண்பு தொகை. சாரை என்பது பாம்புல ஒரு வகை சிறப்பு பெயர், பாம்புன்றது பொது பெயர். அப்ப சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்பும் வந்தால் அது வந்து இருபெயரொட்டு பண்பு தொகை. ஆகவே இருபெயரொட்டு பண்பு தொகையில் வல்லினம் மிகும். அப்போ இது கிடையாது. தீச்சுடர், தீ என்றது ஓர் எழுத்து ஒரு மொழி.
ஓரெழுத்து ஒரு மொழியில் வல்லினம் மிகும், இது ரூல்ஸ். அப்ப இதுவும் கிடையாது. சுடுசோறு வினைத்தொகை, வினைத்தொகையில வல்லினம் மிக கூடாது, மிகவும் மிகாது. அப்ப இதுதான் சரி. இங்க பாருங்க, அழியா புகழ், இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். அப்ப இங்க வல்லினம் மிகுந்திருக்கணும், இங்க மிகாத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆப்ஷன் டி சுடுசோறு என்கின்ற வினைத்தொகையில் வல்லினம் மிகாது கொடுக்கப்பட்டுள்ள, அதுதான் சரி. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஸ்விட்ச் என்ற சொல்லுக்குரிய தமிழ் சொல் சுவிட்ச். இப்ப நம்ம கொடுக்கப்பட்டதுல வந்து பாத்தீங்கன்னா சொடுக்கி என்பதுதான் சரி. சொடுக்கின்னா சுவிட்ச். இந்த பொத்தான்னா பட்டன் சொல்லுவோம், பொத்தான்னா பட்டன். இப்ப சொடுக்கி அப்படின்னு சொல்லும் போது சுவிட்ச் என்பதற்கு சொடுக்கி என்று சொல்லலாம். ஆப்ஷன் பி சொடுக்கி என்பது சரியான விடை. உலகம் யாவையும் தாமுல வாக்களும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும். இந்த பாடலை, கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க, கம்பர். உலகம் யாவையும் தாமுல வாக்களும் என்று கம்பராமாயணத்துல ஒரு வாழ்த்து பாடலா வச்சிருப்பார். அப்போ அந்த பாடலை எழுதியவர் வந்து பாத்தீங்கன்னா கம்பர். தெரிவியே என்பது சரியான விடை. சிறுபஞ்ச மூலம் என்ற நூலு கடவுள் வாழ்த்தோட சேர்த்து எத்தனை வெண்பாக்கள், அதாவது எத்தனை பாடல்கள், பாக்கல்னா பாடல்னு சொல்லுவோம், எத்தனை பாடல்கள் இருக்குன்னு சொன்னா 97. சிறுபஞ்ச மூலத்துல 97 வெண்பாக்கள் உள்ளன. அப்போ தெரிவியே என்பது சரியான விடை. அடுத்தது பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. இந்த கூற்றுகளை என்னன்னு பார்ப்போம். பாரதியாரை தற்கால இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று அழைப்பார்கள், சரி. பாஞ்சாலி சபதத்தினுடைய ஆசிரியர் பாரதியார், இதுவும் சரிதான். 5 சருக்கங்களுள் 5 சருக்கம் தான் இருக்கு, யுத்த சருக்கம் ஒன்றுன்னு கேக்குறாங்க, கிடையாது. அது என்னன்னு பார்ப்போம். இது தவறு. தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்று கூறியவர் பாரதியார்னு கொடுத்திருக்காங்க, இதுவும் தவறு. சரிங்களா? இப்ப என்ன விஷயம்னு சொன்னீங்கன்னா 1, 2 அது மட்டும்தான் சரி. தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை என்று கூறியவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன், பாரதியார் கிடையாது. அப்ப இதுவும் தவறு. இந்த 5 சருக்கங்கள் சொன்னா இல்லையா, இந்த பாஞ்சாலி சபத்தை 2 பிரிவா பிரிப்பாங்க. அதாவது அந்த சருக்கத்தை 5 சருக்கத்தை 2 பகுதியா பிரிப்பாங்க. இது முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சூழ்ச்சி சருக்கம், அப்புறம் சூதாடல் சருக்கம், அதுக்கப்புறம் அடிமை சருக்கம், அப்புறம் துகிலுரிதல், அப்புறம் சபத சருக்கம். இப்போ இது 3 ஒரு பிரிவு, இது 2 ஒரு பிரிவு. அப்போ இதுல யுத்த சருக்கம்னு ஒண்ணு வரவே இல்லை. அப்போ இது தவறு. அப்போ கூற்று 1, 2 மட்டும்தான் சரி. தமிழுக்கு தொண்டு செய்வன் சாவதில்லை என்று கூறியவர் பாரதியார் என்பதும் தவறு. அப்போ 1, 2 மட்டும்தான் சரி. சரிங்களா? ரைட். அடுத்த வினாவை பாருங்க. கொம்பினை ஒத்த மடப்பிடி. இந்த மடப்பிடின்றது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த பாஞ்சாலி சபதத்துல மடக்கொடி, அதாவது மடப்பிடின்னு சொல்லுவாங்க. மடப்பிடி என்று சொல்ல பொருள் வந்து என்னன்னா, அந்த மடப்பிடி என்று இங்கு சொல்லக்கூடியவள் திரௌபதி. இந்த பாஞ்சாலி சொல்ற இல்லையா, அந்த திரௌபதி தான் மடப்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்ஷன் பி என்பது இங்க சரியான விடை. கம்பர் அம்பிகாபதி வரலாற்றை அடிப்படையாக கொண்டு கண்ணதாசனால் படைக்கப்பட்ட நாடகம் எதுனா ராச தண்டனை. கம்பன் மகன் அம்பிகாபதி, அரசன் மகள் அமராவதி, இவர்களுக்கு ஏற்பட்ட காதலை பத்தி சொல்லியிருப்பாங்க. அதுல அரசன் விதித்த தண்டனை அதை பற்றிலாம் வரும். அதனாலதான் ராச தண்டனை என்ற தலைப்புல கண்ணதாசனால் ஒரு படைக்கப்பட்ட ஒரு வரலாற்று நாடகம் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் ராச தண்டனை. சரிங்களா? அப்போ ராச தண்டனை என்பது சரியான தெரியும். சுரதாவின் இயற்பெயர் எல்லாருக்குமே தெரியும். சுரதா அதாவது சுப்புரத்தின தாசன், அதுதான் சுரதான்னு சொல்லுவோம். இவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். எத்திராசல் என்றது வாணிதாசன். துரைமாணிக்கம் என்றது பெருஞ்சித்திரனார். முத்தையா என்பது கண்ணதாசன். கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. சரிங்களா? அப்போ இங்க ராசகோபாலன் என்பதுதான் சுரதாவினுடைய இயற்பெயர். தெரிவு ஏ என்பது சரியான விடை. அடுத்த வினா,
சொல்லையும் பொருளையும் பொருத்த வேண்டும். சொல்லையும் பொருளையும் பொருத்த வேண்டும். இப்ப வீறு, இப்ப நம்ம தெரிஞ்சதுல இருந்து போயிடலாங்களே. அடவின்னா காடு, அப்ப சீக்கு 2, இப்ப 2 இடத்துல இருக்கு. வனப்புன்னா அழகு 3, அத வனப்புனா பிக்கு 3. வீறுன்னா வலிமை, நேராவே பொறுத்திருக்கு. புலவுன்னா விளக்கம், இதுவும் நேராவே பொறுத்திருக்கு. அப்போ 1க்கு 1, 4க்கு 4, பியும் சியும் தான் மாறி இருக்கு. அப்போ தெரிவு ஏவுல சரியாக பொறுத்திருக்கு. அப்ப தெரிவு ஏ என்பது இந்த வினாவிற்கான சரியான விடை. அடுத்த வினாவை பாருங்க. எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர் ஒன்றாதல் கண்டு. பகைவர்லாம் கண்ணு கெட்டின தூரம் பகைவர்களே கிடையாது. ஏன்னா இங்குள்ள தமிழர்கள்லாம் ஒன்றாதல் கண்டு என்று எழுச்சி பெற விழைந்தவர் யாருன்னா, எழுச்சி பெற பாடியவர் யாருன்னு சொன்னா புரட்சி கவிஞர் பாரதிதாசன். அதாவது சங்கநாதம் அப்படின்ற ஒரு தலைப்புல இத பாடியிருப்பார். மிகச்சிறந்த ஒரு கவிஞர், புரட்சி கவி, பாவேந்தர் என்று அழைக்கப்படுகின்ற பாரதிதாசனுடைய பாடல் வரிகள் தான் இவை. சரியான அகரவரிசையில் அமைந்துள்ள சொல்லை எழுதுக. இப்ப இது எல்லாமே வகர வரிசையில இருக்கு இல்லையா? அப்ப நம்ம பார்க்கணும். வா வா, விவி, உவு, வேவே, வை, ஓவோ, வவ், அந்த மாதிரி. சரிங்களா? இப்ப பாருங்க, வாழ்க்கைன்னு வருது. இங்க வேற எதனா வந்திருக்க பாருங்க, குறில் வாவுல. அப்போ வரல, அப்ப வா தான் முதல்ல வரும். அப்ப 2 வரி வருது. அப்ப இது 2ம் தவறாதான் இருக்கும் கண்டிப்பா. ஏன்னா வை இங்க முதல்ல வந்திருக்கு, வரக்கூடாது. இங்க வியும் வருது, வாவுக்கு அடுத்து தான் வி. அப்ப இது 2த்துலயும் பாருங்க, வா வா, வி வி இங்க வருது, வே வே, வை, இது சரியா இருக்கு. இத பாருங்க, வா வா, வி வி, இந்த வே இங்க வரணும். அப்ப இது தவறு. அப்ப இதுதான் சரி. வா வா, வி வி, உ, வே வே, வை, ஓவோ, வவ். அப்போ தெரிவு ஏ என்பது சரியான அகரவரிசையுடைய தொடர். 4ம் 2ம் சொல்லுக்குருதி. இதுல ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. 4னா நாலடியார், 2னா 2 அடி செய்யுள் திருக்குறள். அப்போ நாலடியாரும் திருக்குறளும் தான் இந்த தொடரில் வந்துள்ள குறிப்பிடப்பட்டுள்ள நூல்கள். அப்போ தெரிவு சி என்பது சரியான விடை. அன்பும் மரணமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. கல்யாண பத்திரிகையில பார்த்திருப்பீங்க. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. அன்பும் மரணம் இருந்திருந்தா பண்பும் பயனும் இருக்கும். அதாவது அன்பும் மரணம் என்பது இங்க எழுவாய், பண்பும் பயணம் என்பது பயனிலைன்னு வைத்தீங்க. பயன் நிலைத்திருக்கும் இடம் இதான். அப்போ அன்பு இருந்தால் வாழ்க்கையில் பண்பு இருக்கும், நேரா பொருள் கொள்ளலாம். அறத்தோடு வாழ்ந்தால் வாழ்க்கையில் பயன் இருக்கும். அப்போ எழுவாய்களை அதற்கு ஏற்ற பயனிலைகளோடு நேரடியாக தொடர்பு படுத்தி, அதாவது வரிசை, நிறைனா வரிசை, நிறை அதாவது நிரல் அப்படின்னு சொல்ல, அப்படி பொருள் கொள்வதுதான் நிரல் நிறை பொருள்கோள். அப்போ இதுல வந்திருக்கிறது நிரல் நிறை பொருள்கள் தான். நிரல்னா வரிசை, நிறைனா நிறுத்துதல். அப்போ எழுவாய்களை அதற்கேற்ற பயனர்களோடு நிறுத்தி, வரிசையாக நிறுத்தி பொருள் கொள்ளுதல் நிரல் நிறை பொருள்கள். அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும். அப்போ பி என்பது சரியான விடை. தேனாறு பாயுது, செங்கதிரும் காயுது சாயுது. அது தேனாறு பாயுது, செங்கதிரும் சாயுது, ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்று பாமர மக்களினுடைய சமுதாய விழிப்புணர்வும் சமுதாயத்தை சாடும் வகையிலும் அங்க நடக்கின்ற இன்னல்களையும் துன்பங்களையும் அழகாக பாடியவர் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவோர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் தாங்க இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர். அப்போ ஆப்ஷன் பி மக்கள் கவிஞர். அடுத்தது பாருங்க, அதாவது நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா. பாரதி மீண்டும் தோன்றுனா அது யாருன்னா அது நீதான்டா அப்படின்னு அந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொன்னவர் யாருன்னா தோழர் ஜீவானந்தம். அவர் தான் சொல்றாரு நீ மீண்டும் பிறந்த பாரதியடா என்று. தோழர் ஜீவானந்தம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை சொன்னது. இவர் தான் நம்ம சொல்றோம் இல்லையா மக்கள் கவிஞர். ரைட். அடுத்தது பாருங்க, பொருந்தாத இணையை கண்டறிக.
பொருந்தாத இணை இங்க கொடுத்துருக்காங்க. சிறுவஞ்சன் மூலம் காரியாசான், ரைட்டு. ஞானரதம் பாரதியார் தான் எழுதினாரு. இயேசு காவியத்தை கண்ணதாசன் எழுதினார், தப்பு இல்லை. இயேசு காவியம் கண்ணதாசன் எழுதினூல் தான். இங்க எழுத்துன்னு இருக்கு இல்லையா, இதை எழில் முதல்வன் கொடுத்துருக்காங்க. இங்க எழில் முதல்வன்றது வந்து பாத்தீங்கன்னா புதிய உரைநடை அப்படின்னு சொல்லலாம். அந்த நூலை எழுதியிருக்காரு. இங்க எழுத்து என்பது ஒரு இதழ். இந்த இதழ நடத்தியவர் சி சு செல்லப்பா. அங்க கொடுக்கப்பட்டுள்ளதுல தவறாக பொருத்தப்பட்டுள்ளது சி. அப்போ தெரிவு சி என்பது இங்க சரியான பதில். அடுத்தது பாருங்க, பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. எதிர்மறை வினா என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும். சபைகளிலே தமிழ் எழுந்து முழங்க வேண்டும். கவிமணி சரி. பாட்டாளி மக்களது பதிசீர வேண்டும் என்று பாடியவர் நாமக்கல் கவிஞர், இதுவும் சரிங்க. அடுத்தது இங்க வந்துருங்க, லாஸ்ட் வந்துருங்க. பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்த்தல் வேண்டும். the only one பாரதியார். இப்போ கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்று பாடியவர் மக்கள் கவிஞர் கிடையாது, நாமக்கல் கவிஞர் தான், வே ராமலிங்கனார். இவர் தான். அப்போ இங்க சி தான் இங்க தவறா பொருந்தாத இணை. இவர் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, இவர் தான் சொன்னார். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை வைத்துக்கொள், நாமக்கல் ராமலிங்கனார். பாட்டாளி மக்களது பசிதிர வேண்டும், நாமக்கல் கவிஞர் பாரதியார். தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா, இதை சொன்னவர் யார் தான்? நாமக்கல் வே ராமலிங்கனார். இவர் தான் காந்திய கவிஞர் என்றும், அதாவது நாமக்கல் கவிஞர் என்றும் அழைக்கப்படுபவர். மோகனூரில் பிறந்தவர். மோகனூர் நாமக்கல் மாவட்டம், மோகனூர்ல பிறந்தவர். சரிங்களா? அடுத்தது எண்ணு பெயர்களை தமிழ் எண்களுடன் பொறுத்துக. மிக சிறந்த ஒரு வினா. தமிழ் எண்ணூர்களை வச்சு கேட்டிருக்காங்க. 82 இப்ப நம்பர் போட்டுங்களா, 82 99 25 17. சரிங்களா? இப்போ 9 9 2 ஒரே மாதிரி வருது, ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்போ 99க்கு இது, ஏன்னா 9க்கு இந்த எழுத்து தான் வரும். அப்போ 2க்கு 1 எங்க இருக்கு பாருங்க, இங்க இருக்கு. இது 1த்துல தான் இருக்கு, அப்போ இதுதான் இருக்கும். அடுத்தது பாருங்க 82 8க்கு வந்து என்ன வரும்னா ஆ வரும். அப்ப ஆ முதல்ல வர்றது இது 82. 2க்கு வந்து ஊ, அப்போ 1க்கு 2. 25 2க்கு வந்து ஊ வரும் இல்லையா, ஊ. 5க்கு ரூ, அப்படி நேராவே பொருந்திருக்கு. 17 நேராவே பொருந்திருக்கு. 10 ஏன்னா 7 நேராவே பொருந்திருக்கு. அப்போ தெரிவு பி என்பது இந்த சரியான பொருத்தம். தமிழ் எண்ணூறுக்கள் ரொம்ப ரொம்ப அவசியங்க. சரியான அகர வரிசையில் அமைந்த தொடரை நம்ம கண்டுபிடிக்க போறோம். மாமா மூமு மீமி மேமே மை மோமோ மௌ. சரிங்களா? இப்போ மா தான் முதல்ல வரணும். இப்போ இதை தட்டிடுங்க, இதுவும் வராது. இது 2 தான் வரும். மா மா மீ மீ மூ மூ. மா மா மீ மீ. அப்போ மாமா மீ மீ மேமே மை மூ மூ மை மோமோ. சரிங்களா? இப்ப பாருங்க, மாமா மீமி மூமு. சரிங்களா? அப்ப மீமி மூ வருதுங்களா, மே மே மை மோமோ. இதுதாங்க கரெக்ட், சி தாங்க கரெக்ட். ஏன்னா இதை பாருங்களா, மா மா மீ மீ ஈ வரிசை வரணும். இங்க பாருங்க, மூ வந்து ஊ, இது வந்து பாத்தீங்கன்னா ஈ, ஈக்கு அடுத்து தான் ஊ வரும். அப்போ இது வராது, அப்படி கண்டுபிடிங்க. இப்ப இதே இது எடுத்துங்க, ம ஆவல வருதுங்களா, மீ ஈல வருதுங்களா, மூ ஊல வருதுங்களா, மே ஏவல வருதுங்களா, மோ ஓல வருது. அப்ப இதுதான் சரியான வார்த்தைகள். அப்போ தெரிவு சி என்பது சரியான விடை. வழுவு பிழையற்ற சொற்களை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வழுவு பிழையற்ற தொடர். ஆந்தை முழிக்கிறது போல, எள்ளுக்குள் எண்ணெய் போல, உரிய காலத்தில் பெஞ்ச மழை போல, வெயிலில் பட்ட புழு போல. இதுதாங்க கரெக்ட். வெயிலில் பட்ட புழு போல கரெக்ட். இது உரிய காலத்தில் பெஞ்ச மழை, பெய்த மழை. எள்ளுக்குள் எண்ணெய் போல, எண்ணெய் அப்படியே வரணும். ஆந்தை விழித்தது, முழிக்கிறதுனா விழித்ததுன்னு வரணும். அப்ப இது எல்லாமே தவறு. ஓரளவு மிகச்சரியாக இருப்பது வெயிலில் பட்ட புழு போல. காமராசர் பற்றிய கூற்றுகளில் தவறானதை தெரிவு செய்க. காமராசர் கர்ம வீரர், தவறானது கூற்றுகளில் தவறானது.
இவரின் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடுகிறோம். சரி. நடுவணவரசருக்கு 1975 இந்திய மாமணி விருது வழங்கியது. இந்திய மாமணினா பாரத ரத்னா எந்த வருஷம் வழங்கிச்சுன்னு சொன்னீங்கன்னா 1976, 75 கிடையாது. அப்ப இது தப்பு. தலைவர்களை உருவாக்குவர் என்ற சிறப்பு பெயர் இவருக்கு உண்டு. இதுவும் சரிதான். 1939 தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவரானவர். இது எல்லாமே சரிங்க. அப்ப அந்த 75ன்றதான் தப்பு. 1976 பாரத ரத்னா விருது வாங்கினார். நான் நிரந்தரமானவன், அழியதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை. இந்த மாதிரி வரி எல்லாம் ஒரே ஒரு ஆளால் தாங்க சொல்ல முடியும், முத்தையா என்கின்ற கண்ணதாசன். கவிஞன் ஞானோர் காலக்கணிதம், கருபடு பொருளை உருப்பட வைப்பேன், நான் நுரைப்பதுதான் நாட்டின் சட்டம், நானும் இறைவனும் எங்களுக்கு தான் தெரியும். சரிங்களா? அந்த அளவுக்கு மிகச்சிறந்த கவிதைகளை எழுதியவர் கண்ணதாசன். அவர் தான் சொல்லியிருக்கார், நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையும் எனக்கு மரணம் இல்லை, என்னுடைய பாட்டுகள் ஒலித்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொன்னவர் முத்தையா என்கின்ற கண்ணதாசன். இவருக்கு நிறைய பேர்கள் இருக்குதுங்க, சிறப்பு பெயர்கள்லாம். கண்ணதாசன் சொல்றாங்களா? கண்ணதாசன், கவியரசு அவருடைய பட்டம். சரிங்களா? கமகப்பிரியா, அப்புறம் காரைமுத்து புலவர், காரைமுத்து புலவர். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பார்வதிநாதன், அவருடைய பெயரு பார்வதிநாதன் சொல்லுவாங்க. அப்புறம் துப்பாக்கி ஆரோக்கியசாமி. இந்த மாதிரி பல பெயர்களுக்கு சொந்தக்காரர் தான் யாருன்னா முத்தையா. அவருடைய சொந்த பேர் முத்தையா, அதாவது சிறுகுடல் பட்டியல பிறந்தவர். அடுத்த வினா பாருங்க, ஆதிரையான் என்பது எந்த வகை பெயர்னு கேட்கிறாங்க. ஆதிரை என்பது காலங்க, திருவாதிரை நாள்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல. திருவாதிரை அது வந்து ஒரு பீரியட், ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட நாள். ஆக அது கண்டிப்பாக கால பெயராகத்தான் வரும். ஆதிரை திருநாள், திருவாதிரை திருநாள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்ப நாள் என்றது அது ஒரு காலகட்டம், ஒரு குறிப்பிட்ட காலத்துல தான் வரும். அதான் காலப்பெயர். மு வரதராசனார் கூறிய கருத்துக்களில் தவறானது அப்படின்னு சொல்றாங்க. தொண்டுக்கு முந்து தலைமைக்கு பிந்து, இது அவர் சொன்னதுதான். ஏழை என்றும் அடிமை என்றும் இல்லை, இது அவர் சொல்லல. உன் நலத்தை விட நாட்டின் நலம் சிறந்தது என்று உணர், இது அவர் தான் சொன்னாரு. சாதி சமய வேறுபாடுகளை மறக்க கற்றுக்கொள், மறக்க முடியாவிட்டால் புறக்கணிக்க கற்றுக்கொள், இது மூன்றுமே அவர் சொன்னதுதான். இதுல அவர் சொல்லாதது எதுன்னு சொன்னா, ஏழை என்றும் அடிமை இல்லை, அடிமை என்றும் இல்லை அப்படின்னு சொன்னவர் வந்து பாத்தீங்கன்னா பாரதியார். பாரதியார் தான் சொல்லியிருப்பார் தன்னுடைய பாட்டுல. ஆக இது கிடையாது. அப்ப இல்லாதது வந்து பாத்தீங்கன்னா பி என்பது சரியான விடை. அடுத்த வினா, நாங்கள் வந்தார்கள். இப்ப நாங்கள் வந்தார்கள்னு வரக்கூடாது, நாங்கள் வந்தோம் இல்ல அவர்கள் வந்தார்கள்னு வரணும். இப்போ இடங்கள் சொல்லுவோம் இல்லையா, தன்மை, முன்னிலை, பாடற்கை. இப்ப உதாரணத்துக்கு சிம்பிளா சொல்றாங்க, தன்மைன்னா நான், முன்னிலைனா நீ, பாடற்கைனா அவன். சரிங்களா? இப்ப மேட்ச் பண்ணி பாருங்க. நாங்கள் வந்தார்கள்னா நாங்கள்னா இங்க தன்மையில இருக்குது, வந்தார்கள்னா அவங்க படற்கையில இருக்குது. அப்போ இது என்ன வழு? மூவிடத்துல பிரச்சனை. இந்த 3 இடம் சொல்லுவோம், தன்மை, முன்னிலை, படற்கை. அப்போ இது கண்டிப்பா இடவழு தான். கால வழுவும் கிடையாது, பால் வழுவும் கிடையாது, திணை வழுவும் கிடையாது. உயர்திணை அக்னி பிரச்சனை இங்க வரல. பால் வழுனா ஆண்பாலா பெண்பாலானும் வரல. கால வழுல வந்து இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அந்த பிரச்சனையிலும் வரல. இங்க வந்துகிறது என்னன்னா தன்மை, முன்னிலை, படற்கை என்ற இட மாறுபாடு. பொறுத்துக. தொழில் பெயர், வாழ்க்கை என்பது ஒரு தொழில். அப்போ 1க்கு 4 2 இடத்துல வருது. முதல்நிலை திரிந்த தொழில் பெயர். முதல்நிலை திரிந்த தொழில் பெயர்னு சொல்லும் போது, முதல் நிலை அப்படின்னு சொல்றது ஒரு சொல்லு வந்து அதனுடைய எழுத்துக்கள் வந்து மாற்றம் அடையும். இப்போ ஒடு, ஓடு, கெடு, கேடு, சுடு, சூடு. இப்போ இங்க சற்று மாற்றம் அடைந்ததுதான் திரிந்த அப்படின்னு சொல்லுவோம். அப்போ முதுநிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னு சொல்லும் போது சூடு 3 வரும். பண்பு பெயர் நன்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நன்றி, நன்றி செலுத்துதல். வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லும் போது அகழ்வார். நான் ஏற்கனவே இந்த ஒரு வினாவில் சொல்லியிருப்பேன். அகழ்வார் அப்படின்னு சொன்னா தோண்டுபவர், அந்த செயலை செய்யக்கூடியவர். அப்போ 2, 4க்கு 2 வரும். அப்போ மிகச் சரியாக பொருந்தி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா
தொழில் பெயருக்கு வாழ்க்கை 4, முதல்நிலை தெரிந்த தொழில் பெயருக்கு சூடு 3, பண்பு பெயருக்கு நன்றி 1, வினையாளனின் பெயருக்கு அகழ்வார் 2. அப்போ தெரிவு சீல அனைத்தும் சரியாக பொருந்திருக்கிறது. ஆகவே சரியான விடை. அடுத்தது சரியான தெரிவு செய்கன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது வல்லினம் மிகக்கூடிய இடங்கள் அதுல எது சரின்னு கேட்கிறேன். இரவு பகல் இது உண்மை தொகைங்க. இரவும் பகலும்னு வரணும். உண்மை தொகையில வல்லினம் மிகாது. அப்ப இது தப்புங்க. அவனா சென்றான் இங்க வினாவில் வருது. எதிர்நிலை. அவனா சென்றான் எதிர்நிலைன்றதை விட அவனா ஆணும் ஏன் வரக்கூடாது வினாவில். இங்க அது பறந்தது, அது இது என்ற சொற்களுக்கு பின்னால் வல்லினம் மிகாது. அப்ப இதுவும் தப்பு. மலர்கண், மலர் போன்ற கண், இங்க ஓமை தொகையில வல்லினம் மிகும். சரிங்களா? அப்போ மலர்கண் என்கின்றது ஓமை தொகையில வல்லினம் மிகும். சரிங்களா? அப்ப டி தான் சரியான விடை. டி என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, முத்தொள்ளாயிர பாடல்கள். இந்த முத்தொள்ளாயிர பாடல்கள்ல புறத்திரட்டு என்னும் நூலின் வாயிலாக எத்தனை வெண்பாக்கள் கிடைத்தன? நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா 108. இப்ப முத்தொள்ளாயிரம் என்றது என்ன தெரியுங்களா? சேர, சோழ, பாண்டியர்கள் இவர்களுடைய பெயர்களை குறிப்பிடாமல் அவர்களை பற்றி எழுதப்பட்ட ஒரு பாடல்னு சொன்னா, அதாவது 3 பேரையும் சேர்த்து 900 பாடல்கள் தான் அதுல இருக்கும். நம்ம 2700 போட்டோம்னா அது தப்பு. முத்தொள்ளாயிரம்னா 3 வேந்தர்களை பற்றிய 900 பாடல்கள். அதுல புறத்திரட்டுல கிடைச்சது எதுன்னு சொன்னா 108. தெரிவு சி என்பது சரியான விடை. அடுத்தது கலிங்கத்து பரணி, அதாவது முதல் பரணி நூல் கலிங்கத்து பரணின்னு சொல்லலாம். அதை பற்றிய கூட்டுகளில் தவறானது எதுன்னு கேட்கிறேன். எனக்கு மிக விருப்பமான இலக்கியம் ஒன்று உண்டென்றால் அது கலிங்கத்து பரணி என்று சொன்னவர் அண்ணா. சரி. அடுத்தது தென் தமிழ் தெய்வ பரணி என்று அந்த ஜெயங்கொண்டாரை போற்றியவர் ஒட்டக்கூத்தர். இதுவும் சரி. இந்நூலில் 599 தாழிசைகள் உள்ளன. இதுவும் சரி. ஆனால் தமிழில் தோன்றிய முதல் பரணி தக்கையாக பரணின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? தவறு. ஏன்னா தமிழில் தோன்றிய முதல் பரணி கலிங்கத்து பரணி. சரிங்களா? அப்போ தெரிவு டி என்பது இங்கு சரியான விடை. அடுத்தது ஒரு பாடல் வரி, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்று தமிழ் இனத்தின் தொன்மையை கூறக்கூடிய ஒரு நூல் எதுன்னு கேட்கறாங்க. நம்ம இதை தெரிஞ்சுக்கணும். புறப்பொருள் வெண்பா மாலை. புறப்பொருள் வெண்பா மாலை இந்த நூல் தாங்க சொல்லிச்சு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி. இதை விட மிகச்சிறந்த ஒரு சொற்றொடை தமிழுக்கு சொல்ல முடியாது. எந்த மொழியுமே சொல்ல முடியாது. இந்த லைன் தான் முக்கியம். நல்லா யோசிச்சு பாருங்களேன். கல்லும் மண்ணும் தோன்றாத காலத்தே வாளோடு தோன்றி கூடி சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நீங்க இன்னொரு ஓமையும் இல்ல இதுக்கு மேல இன்னொரு கருத்தையும் உங்களால் எந்த மொழியாலும் சரி எந்த அறிஞராலுமே சொல்ல முடியாது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் அதை நல்லா உள்வாங்கி பாருங்க. இதுக்கு மேல நீங்க என்ன கம்பேர் பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. உலகம் தோன்றதுக்கு முன்னாடியே மொழி தோன்றிடுச்சு, முடிஞ்சு போச்சு. அதுலயே அவ்வளவு அழகான பாடல் வரிகளை கொண்ட ஒரு நூல் தான் புறப்பொருள் வெண்பா மாலை. இந்த புறப்பொருளை பற்றிய 12 திணைகளை மிக அழகாக சொல்லக்கூடிய ஒரு நூல். அடுத்தது சாதுவன் கடல் வணிகம் மேற்கொண்டான். இது வரலாறு. அதாவது இது எதுல வருதுன்னு சொன்னா மணிமேகலையில வருதுங்க. மணிமேகலை என்பவர் மணிபல்லவத்தீவுக்கு போறா. மணிமல்லவத்தீவை காவல் காத்தவள் தீவத்திலகை. இந்த ஆபுத்திரன் கையில சிந்தாதேவி கொடுத்த அந்த அதாவது அமுத சுரபி என்கின்ற பாத்திரம் இருக்கிறது. அந்த பாத்திரத்தை அந்த கோமுகி என்று அழைக்கக்கூடிய அந்த பசுவின் முகத்தை கொண்ட அந்த குளத்தில் இருந்து அந்த பௌர்ணமி நாள்ல எடுக்கிறாங்க. வைகாசி அந்த பௌர்ணமி நாள்ல எடுக்கிறாங்க. அது மணிமேகலை கையில கிடைக்குது. அதுல முதல்ல உணவிட்டவள் ஆதிரை. அந்த ஆதிரையினுடைய கணவன் தான் சாதுவன். அப்ப இந்த கதை தொடர்பு எதுல வருதுன்னா மணிமேகலையில் தான் வருது. ஆதிரையினுடைய கணவன் யாரு? சாதுவன். இப்ப அந்த உணவை தான் யாருன்னா காயசண்டிகை என்னும் அந்த ஒரு பெண்ணுக்கு கொடுக்குறாங்க. இது அந்த அதுல இருக்கக்கூடிய கருத்துக்கள். அப்ப மணிமேகலை என்பதுதான் இந்த செய்தி வந்துள்ள நூல். அடுத்தது நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னவர் யாருன்னு சொன்னா திருவி கல்யாண சுந்தரனார். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படுகின்ற கல்யாண சுந்தரனார். தமிழ் தென்றல். அதாவது நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கின்றேன். மிகச்சிறந்த உரைநடை ஆசிரியர்
திருவாரூர் விருத்தாச்சலனார் மகன் கல்யாண சுந்தரனார், இவர் தான் சொன்னவர். தெரிவு சி என்பது சரியான விடை. அடுத்தது பொருந்தாத இணையை காண்க. இங்க வடமொழி சொல் கொடுத்துருக்காங்க. அனுமதினா இசைவு, கரெக்டு. சாவின்னா திறவுகோல், சரி. சாதம்னா உணவு என்பது தவறு. ஏன்னா உணவுன்றது பொதுவான பேர். சாதம்ன்றது சோறுன்னு வரும். கும்பாபிஷேகம் குடமுழுக்கு, இது கரெக்ட். அப்ப கொடுக்கப்பட்டுள்ளது தவறானது எதுன்னா சாதம், உணவு. நம்ம சாதம்னா சாப்பிட்ற பொருள் அப்படின்னு நினைக்கிறோம். உணவுன்றது எல்லாத்துக்குமே பொருதுவானது. ஆனா சாதம் என்பது சோறுக்கு தான் அது கரெக்டா பொருந்தும். அடுத்தது பாருங்க, வருதல் என்ற தொழில் பெயரின் வேர் சொல்லை காணுங்க. வருதல், இங்க பாருங்க, அல்லு, தள்ளு, கை, இந்த 3 விகுதியும் வந்து அது கண்டிப்பாக தொழில் பெயராகத்தான் இருக்கும். இங்க வருதல்னா வான அர்த்தம். வருதல், வந்தான், வருவான், வருகின்றான், வந்த, வந்து, இந்த வார்த்தைகள் எல்லாமே எதுல இருந்து வருதுன்னு சொன்னா இந்த வா என்ற பகுதி அடிச்சொல்ல இருந்து தான் வரும். அப்ப இங்க என்ன கேட்கறாங்கன்னா வேர் சொல் என்றாலும் அடிச்சொல்னாலும் ஒண்ணுதான், பகுதினாலும் ஒண்ணுதான். அது எதுன்னு சொன்னீங்கன்னா வா. சரிங்களா? பி, தெரிவு பி என்பது சரியான விடை. அடுத்து கவிமணி இயற்றிய நூல்களில் பொருந்தாதது எதுன்னு கேட்கிறேன். ஆற்றங்கரையில் நான் பார்த்தோன்னே சொல்லிடலாம். மலரும் மாலையும், குழந்தை செல்வம், ஆசிய ஜோதி, மருமக்கள் வழி மான்மியம், உமர்கையாம் பாடல்கள், இந்த நூல்லாம் அவர் எழுதுனது. அவர் எழுதானது ஆற்றங்கரையினிலே. ஏன்னா இதை யார் எழுதியிருப்பார்னா ராப்பி சேது எழுதியிருப்பார். சரிங்களா? அப்போ தெரிவு டி என்பது சரியான விடை. மணிமேகலை காப்பியத்துல ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை அது எத்தனாவது கதையா வருதுன்னு கேட்கிறேன். 24வது காதையாக வருகிறது. இதை தெரிஞ்சுக்கணும். ஆபுத்திரன் நாடு அடைந்த காதை மணிமேகலையில எத்தனாவது காதைனா 24வது காதையில வருது. இப்ப மணிமேகலையில மொத்தம் எத்தனை கதைகள் இருக்குன்னு சொன்னா 30 கதைகள் இருக்கும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, பொருந்தாத இணையை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வெகுளல் அப்படின்னா சினத்தல், வெகுளின்னா சினம், முனிவு அப்படின்னு சொன்னாலும் சினம்தான், கோபம்னு சொன்னாலும் சினம்தான், புரைதீர்னா குற்றம் நீங்கிய, புரைனா குற்றம், குற்றம் நீங்கிய, வெகல் அப்படின்னா பெருவிருப்பம். ஆனா இங்க குருளைன்றாங்க இல்லையா, குரலைன்னு கூட்டுறாங்க, குருளை, இதுதான் சிங்கத்தினுடைய இளமை பெயர், சிங்க குருளை. அப்ப உங்க கொடுக்கப்பட்டுள்ள தவறானது எதுன்னு சொன்னா குரலை என்பது சி, தெரிவு சி என்பது சரியான விடை. பொருந்தாத இணைய மறுபடியும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு பார்க்கலாம். மீ தூண் விரும்பேல் என்று கூறியவர் ஔவையார். மீ தூண் விரும்பேல், அதிகமா உணவை எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னா ஔவையார் சொல்லியிருக்காங்க. மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு குடப்புலவையனார்னு சொல்லியிருக்காங்க. தவறு. ஏன்னா மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்பது ஒரு திருக்குறள். மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். அப்போ இதுதான் திருக்குறள். இங்க தவறானது இது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே மணிமேகலை சொல்லுது, கரெக்ட். உடம்பால் அழியின் உயிரார் அழிவர் திருமந்திரத்துல சொல்றாரு. இது எல்லாமே சரிதான். அப்ப பி தான் தவறானது. குடப்புலவையினார் என்ற புறநானூற்று ஆசிரியர் எழுதல, திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாரு. இது திருவள்ளுவர். அடுத்தது பாருங்க, சுவையை வச்சு அதனுடைய தன்மையை சொல்லியிருக்காங்க. பாருங்களேன் என்ன சொல்றாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சதுல இருந்து போயிடலாம். இனிப்பு, இனிமைனா வளம் 4. சரிங்களா? ரைட். புளிப்பு, புளிப்பு இனிமையை கொடுக்குமாங்க. புளிப்பு இனிமையை கொடுக்கும். கார்ப்பு உணர்வு, இந்த சூடு சொரணை இருக்குதுன்னு பாரு, காரம் அந்த உணர்வை கொடுக்கும் 3. துவர்ப்பு ஆற்றலை கொடுக்கும். துவர்ப்பு இந்த பார்க்கலாம் சொல்றது ஆற்றலை கொடுக்கும். அப்போ 2. அப்ப தெரிவு ஏ என்பது சரியான விடை. இனிப்பு வளத்தையும், புளிப்பு இனிமையையும், கார்ப்பு உணர்வையும், துவர்ப்பு ஆற்றலையும் கொடுக்கும். அப்ப தெரிவு ஏ என்பது சரியான விடை.
ஞானப்பச்சிலை அழகா சொல்லியிருக்காங்க பாருங்க. ஞானப்பச்சிலை என்று போற்றப்படும் மூலிகை எதுன்னு சொன்னா தூதுவளை. தூதுவளையை தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஞானப்பச்சிலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சிங்கவல்லி அப்படின்னு கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அலர்க்கம், இதெல்லாம் தூதுவளையினுடைய பெயர்கள். தூதுளம், இதெல்லாம் தூதுவளை. இது வந்து குரல் வளை சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு மிக சிறப்பான மருந்து தூதுவளை. இந்த துளசி மார்பு சளியை போக்கும். குப்பை மேயனை மிகச்சிறந்த கிருமி நாசினி, அடிப்பட்ட இடத்துல வச்சுன்னா மிகச்சிறந்த நச்சுக்கொல்லி. கற்றாழை வந்து பாத்தீங்கன்னா பெண்களினுடைய கற்பப்பை சம்பந்தப்பட்ட நோயை போக்கும். அதாவது குமரின்னு சொல்லுவாங்க, அது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோயை போக்கும் கற்றாழை. அப்ப தூதுவளை என்பது சரியான விடை. இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க, சிங்கவல்லி என்று கூறப்படும் மூலிகை அதேதான் தூதுவளை. தூதுவளை சரிங்களா, சிங்கவல்லினாலும் தூதுவளை தான் குறிக்கும். அடுத்தது அதே மூலிகை வச்சு சொல்றாங்க பாருங்க, குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு. இதுலயும் ஒரு விஷயம் பாருங்க, குமரின்னா பெண்ணு. அப்ப பெண்ணுக்கு வரக்கூடிய நோய் வந்து கர்ப்பப்பை பிரச்சனைன்னு வச்சுங்க. அதாவது கர்ப்பம், அதாவது அந்த கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட நோய்கள்னு வச்சுங்க. அப்படி வந்த நோய்க்கு எதை கொடுக்கணும்? குமரியை கொடுக்கணும். எந்த குமரி? கற்றாழை. கற்றாழை நல்லது. அப்ப அந்த குமரி கண்ட நோய்க்கு குமரிக்கொடு என்பதுல எந்த மூலிகை சொல்றாங்கன்னு சொன்னா இந்த கற்றாழையே சொல்றாங்க. தெரிவு சி என்பது சரியான விடை. அதே மாதிரி பாருங்க, பொறுத்துக்க ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்க, தூதுவளை எதுக்கு பயன்படுது? நான் சொன்னேன் குரல் வளை சம்பந்தப்பட்ட நோய்க்கு 1க்கு 4 இங்க இருக்கு. கற்றாழை சொன்ன குமரி கண்ட நோய்க்கு இது கொடுங்கன்னு சொல்லிட்டு நேரா பொறுத்திருக்காங்க 2. பெண்களின் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனை. துளசி மார்பு சளி 3 நேராவே பொறுத்திருக்காங்க. குப்பை மேனினா நச்சுக்கடிக்கு நல்ல மருந்து 1. அப்ப தெரிவு சி என்பது சரியான விடை. தூதுவளை குரல் வளைக்கு நல்லது. கற்றாழை பெண்ணின் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைக்கு நல்லது, கருப்பைக்கு. அடுத்து துளசி மார்பு சளிக்கு சிறந்தது. குப்பை மேனின் நச்சுக்கடிக்கு நல்ல மருந்து. தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என்றும் அழைக்கப்படுபவர் யாருன்னு சொன்னார்? காந்திய கவிஞர்னா நாமக்கல் வே ராமலிங்கனார். இவரை நாமக்கல் கவிஞர்னு சொல்லுவாங்க. மோகனூர்ல பிறந்தவர் சரிங்களா, வே ராமலிங்கனார். சுரதா வந்து பாத்தீங்கன்னா ஓமை கவிஞர்னு சொல்லுவோம். கவிமணி தேசிக விநாயகனார். இப்போ தெரிவு ஏ என்பது சரியான விடை. அடுத்தது பாருங்க, சரியான இணை. சரிங்களா, சரியான நினை இதை கேட்டிருக்காங்க. சரியான இணை கேட்டிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, ஒன்னொன்னா படிச்சு பாருங்க. நேருன்ற ஆசிரிய தலை, மாமுன் நேர், நேருன்ற ஆசிரிய தலை கரெக்ட். விளமுன் நிறை, நிறையொன்ற ஆசிரிய தலை இதுவும் கரெக்ட். இயர் சீர் வெண்டலை, இது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே மாத்தி போடுங்க, மாமுன் நிறை விளமுன் நேர். அப்ப மாமுன் நிறை விளமுன், இங்க வந்து பாத்தீங்கன்னா விளமுன் நேர் இப்படி வரும். இது இயற்சீர் வெண்டலை. வெண்சீர் வெண்டலை வந்து பாத்தீங்கன்னா காய்முன் நேர். இப்ப கலித்தலைன்னு பார்த்தா காய்முன் நிறைன்னு வரும். அப்போ இங்க கொடுக்கப்பட்டது எல்லாமே சரி. அப்போ அனைத்தும் சரி என்பது இங்க சரி. இப்ப இதுல ஒண்ணு பெண்டிங் இருக்குது. அது ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றாத வஞ்சித்தலைன்னு வரும். அது எப்படின்னா கனிமுன் நிறை அப்படின்ற மாதிரி வரும். கனிமுன் நிறை, அதே கனிமுன் நேர் அப்படின்ற மாதிரி வரும். சரிங்களா, அப்போ இங்க கொடுக்கப்பட்டதுல அனைத்தும் சரி. அடுத்தது பாருங்க, ஒரு திருக்குறள் கொடுத்திருக்காங்க. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்பவருக்கு. இப்ப கடனறிந்து இந்த வார்த்தை எங்க வருதுன்னு பாருங்க. வர்றது இதுலதான் வருது. நல்லதம் நிறைந்து வாழும் சான்றோர் நல்லவற்றை எல்லாம் குணங்களால் கடமை என மேற்கொண்டு வாழ்வர். அப்போ தெரிவு ஏ என்பதுதான் சரி. நீங்க படிச்சு பார்த்ததுல இதுதான் மிகச் சரியாக பொருந்தும். அப்போ தெரிவு ஏ என்பது சரியான விடை. மீதி எதுவும் சரியா வராது. தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த ஊர் நம்ம பார்ப்போம். இங்க கொஞ்சம் ஏமாந்துருவோம். தில்லையாடி வள்ளியம்மை பிறந்த ஊர் எதுன்னு கேட்டிருக்காங்க. தில்லையாடி என்பது அவங்களுடைய ஊராக
இருக்கலாம். இருந்தாலும் அவங்க பிறந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் தான் பிறந்தாங்க. அங்கதான் காந்தியடிகளினுடைய அந்த போராட்டத்தில் ஈர்க்கப்படுறாரு. அப்போ அவர் தென்னாப்பிரிக்காவில் தான் பிறந்தார். சரிங்களா? ரைட். இங்க தில்லையாடியே நீங்க போட்டீங்கன்னா இங்க தவறாயிடும். தென்னாப்பிரிக்காவில் தான் அவர் பிறந்தார், தில்லையாடி வள்ளியம்மை. என்னுடைய சகோதரியின் மரணத்தை விட வள்ளியம்மையின் மரணம் வந்து என்னை பெரிதும் பாதித்தது, எனக்கு பேரிடியாக இருந்தது என்று சொல்லியவர் மகாத்மா காந்தி. தென்னாப்பிரிக்காவில் வந்து வழக்கறிஞராக இவர் போராட்டத்தை மேற்கொண்டிருந்தாரு அந்த கருப்பின பிரச்சனைக்கு. அங்கு பிறந்தவர் தான் தில்லையாடி வள்ளியம்மை. அவர் திடீரென சிறு வயதிலேயே இறந்து விடுகிறார். அந்த இறந்த செய்தியை கேட்டு அவர் சொன்ன ஒரு விஷயம் தான் இது. அப்ப மகாத்மா காந்தி என்பது சரியான விடைங்க. ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக சமயத்தை கைகொண்டு வாழ்வதே சிறந்தது தர்மம் அப்படின்னு சொல்றோம். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கரும் சமயத்தை, எந்த சமயமும் நீ சிறந்ததுன்னு எது நினைக்கிறியோ அதை நினைச்சு வாழுங்க, அதையே பின்பற்றுங்க. அப்படி வாழ விடுவதுதான் தர்மம். ஏன் தடுக்கிறீங்க அப்படின்ட்டு சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா ராணி மங்கம்மாள், மதுரையை சேர்ந்த ராணி மங்கம்மாள். இவங்க சொன்ன அந்த கூட்டம் தெரிவு டி, ராணி மங்கம்மாள் என்பது சரியான விடை. கதிரவன் என்ற சொல்லுக்கு பொருந்தாத சொல்ல கேட்டிருக்கேன். கதிரவன்னா உங்களுக்கே தெரியும், ஞாயிறு, பகலவன், ஆதவன், சூரியன், ரவி. சரிங்களா? இதெல்லாம் கதிரவனுக்கு பொருந்தக்கூடிய சொற்கள். இதுல மதியம் என்பதுதான் பொருந்தாத சொல். ஏனென்றால் இந்த மதியம் என்ற சொல்லு வந்து பாத்தீங்கன்னா நிலவு, நிலா, சந்திரன், திங்கள், இந்து போன்ற சொற்களுக்கு பொருந்தி வரும். சரிங்களா? அப்போ தெரிவு டி என்பது சரியான விடை. கிறித்துவ கம்பர், ரச்சன்ய யாத்திரிகம் படித்த எச்.ஏ. கிருட்டினார் தான் கிறித்துவ கம்பர் என்று அழைக்கப்படுகிறார். கிறித்துவ கம்பர் கிருட்டினார், மோனை கை கொடுக்கும். கிறித்துவ கம்பர் எச்.ஏ. கிருட்டினார், இவர் தான் சொல்லுவாங்க. தெரிவு பி என்பது சரியான விடை. குறுந்தொகை கடவுள் வாழ்த்துடன் எத்தனை பாடல்களை கொண்டிருக்குது அப்படின்னு கேட்கணும். இதை நீங்க தெரிஞ்சுக்கணும். குறுந்தொகை பாடல்கள் வந்து 401ங்க, கடவுள் வாழ்த்து 1, மொத்தம் சேர்த்தா 402 பாட்டு. அப்ப கடவுள் வாழ்த்துடன் தான் கேட்டிருக்காங்க. அப்ப 402 தான் சரியான விடை. அடுத்தது பாருங்க, ஒரு மிகச்சிறந்த ஒரு வினா, இலக்கண வினா. இயல்பு புணர்ச்சினா நிலைமொழியும் வருமொழியும் சேரும் பொழுது, அதாவது அது எப்படி சேரும்னு சொன்னீங்கன்னா, இப்ப உதாரணத்துக்கு வாழை கூட்டல் மரம்னு இருக்குன்னு வச்சுங்களேன், இது வந்து நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம். இது நிலைமொழின்னு சொல்லுவோம். அதாவது இந்த வார்த்தையை, இதுல இருக்கக்கூடிய இறுதி எழுத்தை நம்ம ஈருன்னு சொல்லுவோம். இறுதி எழுத்துக்கு ஈருன்னு சொல்லுவாங்க இலக்கண முறைப்படி. அப்ப நிலைமொழி ஈரும். இது வந்து வருமொழின்னு சொல்லுவாங்க இலக்கணத்துல. அப்ப வருமொழியினுடைய முதல் எழுத்தும், அதாவது முதல், இந்த 2 எழுத்தும் சேர்றது தாங்க புணர்ச்சி. அப்படி சேரும் பொழுது எந்தவித மாற்றமும் நடக்கலன்னா அது இயல்பு புணர்ச்சி. மாற்றங்கள் நடந்தா விகார புணர்ச்சி. அது 3 வகைப்படுது: தோன்றல், திரிதல், கெடுதல். அதை தாங்க கொடுத்துருவாங்க, தோன்றல், திரிதல், கெடுதல். அதாவது ஒரு எழுத்து தோன்றிச்சுன்னா, புதிதாக தோன்றனா தோன்றல் புணர்ச்சி. ஒரு எழுத்து இல்லைன்னா, இல்லாதது, கெட்டது, கெடுதல். திரிதல்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறிச்சுன்னா, இப்ப பொன் குடம் அப்படின்னு சொல்றான்னு வச்சுங்களேன். இது இப்படி சொல்லாம நம்ம திருக்குறள்ல என்ன சொல்றோம், அதாவது இலக்கணத்துல பொற்குடம்னு சொல்றோம். இந்த நகரம் ரகரமாக திரிந்தது, அதுதான் திரிதல். இப்ப பொறுத்துங்க பார்ப்போம். இயல்பு புணர்ச்சினா என்னது? பொன் கூட்டல் வளையல், பொன் வளையல். இதுல எந்த மாற்றமும் வரல. அப்ப 4. தோன்றல் விகாரம், வாழை கூட்டல் பழம், வாழைப்பழம். இப்போ வந்துக்குது, தோன்றி இருக்குது. அப்போ 3, அதாவது 4 3 இங்க டீல இருக்கு. அடுத்து கெடுதல், ஒரு எழுத்து போயிடணும். பாருங்க, மரம் கூட்டல் வேல், மரவேல்னு வருது. அந்த இம்மு போயிட்டு இருக்கும். மரம் கூட்டல் வேல், மரவேல், இம்மு போயிடுச்சு. அப்ப இது கெடுதல் 2. அப்ப 3க்கு 2. ரைட்டுங்களா? திரிதல்னா மாறணும். கல் கூட்டல் கோட்டை, கல் கூட்டல் கோட்டை,
கற்கோட்டை லகரம் ரகரமாக மாறி இருக்கு. அதனால 1. அப்ப டிக்கு 1. அப்ப இந்த தெரிவுகள் எல்லாம் எதுல பொருந்திருக்குன்னு சொன்னா தெரிவு டில சரியா பொருந்திருக்கு. அப்போ டி தான் சரியான விடை. பழையன கழிதலும் புதியன புகிதலும் வழுவல கால வகையினானே. இது வந்து பாத்தீங்கன்னா நன்னூல் பாடல் வரிகள். இது நன்னூலை இயற்றியவர் பவனந்தி முனிவர். இது என்ன நாளை சொல்றாங்கன்னா பழையலாம் கழிந்து புதியதாக பிறக்கட்டும் அப்படின்னு சொல்றது போகி திருநாளை சொல்றாங்க. போகி திருநாளை தான் குறிப்பிடுறாங்க. சரிங்களா? இது ஞாபகம் வச்சுங்க. ஆப்ஷன் டி. அடுத்தது பாருங்க, பொங்கல் திருநாளை மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்றாங்க. எந்தெந்த பகுதியில சொல்றாங்க? மகர சங்கராந்தின்னு இங்க கொடுக்கப்பட்டதுல கர்நாடகாவில் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் மகாராஷ்டிராவில் சொல்லுவாங்க, மேற்கு வங்கம், ஆந்திரம், இந்த மாதிரி பகுதியெல்லாம் மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. இப்ப இதுவே அறுவடை திருநாள், அதாவது பொங்கல் திருநாள்ன்றது அறுவடை திருநாள்னு சொல்றோமா? அப்படி ஞாபகம் வச்சுங்க. அறுவடை திருநாள் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பஞ்சாப்ல வந்து என்னன்னு சொல்லுவாங்க? லோரின்னு சொல்லுவாங்க. குஜராத்லயும் ராஜஸ்தான்லயும் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா உத்தராயன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க கொடுக்கப்பட்டதுல மகர சங்கராந்தி என்று பொங்கல் திருநாள் அழைக்கிற மாநிலம் எதுனா கர்நாடகா. அப்போ தெரிவு ஏ என்பது சரியான விடை. குறுந்தொகையின் அடிவரையறை நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். குறுந்தொகைனா குறுகிய பாடல் அடிகள்னு கூட வச்சுக்கலாம். 4 to 8, 4 அடி முதல் 8 அடி வரை அடி வரையறையை கொண்ட ஒரு நூல் குறுந்தொகை. இதுல என்னோட சிறப்பு என்னன்னா அதிகமாக மேற்கோள் காட்டப்பட்ட ஒரு இலக்கியம் எதுன்னு சொன்னா குறுந்தொகை. மிக சிறந்த ஒரு அகநூல் அது. அடுத்தது பாருங்க, ஆகுபெயர்ல இருந்து ஒரு பொறுத்துகை கேட்டிருக்காங்க. ஈஸியா நம்ம பொருத்திடலாம். ஒண்ணும் இல்லை பாருங்க. ஃபர்ஸ்ட் கருவி. கருவினா ஒரு இயந்திரம்னு வச்சுங்க. ஒரு இயந்திரம், ஒரு ஏதோ ஒரு பொருள். அப்ப கருவி ஆகுபெயர்னா அந்த கருவிக்கு ஆகி வந்தது யாழ். கேட்டு மகிழ்ந்தால் யாழ் என்பது ஒரு கருவி. அப்போ 1க்கு 4. சரிங்க, 2 இடத்துல வருது. காரியம். காரியம்னா ஒரு செயல். சரிங்களா? இத பார்க்கலாம் காரியத்தை. கருத்தா. கருத்தான்னா நான் பேசுறேன்னா நான் தான் கருத்தா, நான் தான் கருத்தை சொல்றேன். அப்ப இங்க கருத்தா எது? என்ன? நான் அண்ணாவை படித்திருக்கிறேன். அண்ணாவை படித்தேன்னா அண்ணா சொன்ன கருத்துக்களை படித்தீங்க. அப்போ 3க்கு நேராவே பொருந்திருக்கு. சிக்கு 3 தான். உவமை அப்படின்னு சொன்னா நாரதர் வருகிறார் என்றுதான் இங்க உவமையா வரும். ஏன்னு கேட்டா நாரதர் போல வராம்பாரு, நாரதர் மாதிரி இருக்கக்கூடிய கலக்கம் பண்றோம் வராம்பாரு அப்படின்னு வரும். அப்போ டிக்கு 1, உவமையாக பெயருக்கு 1. அப்போ காரியவாக பெயர்ன்றதுக்கு நான் சமையல் செய்தேன். என்ன காரியம் செய்தேன்னா சமையல் கற்றேன். அப்போ இதுதான் சரியா வரும். அப்போ சி என்பது சரியான விடை. சரிங்களா? அப்போ 4, 2, 3, 1. கருவியாக பெயர் யாழ் கேட்டு, காரியவாக பெயர் சமையல் செய்தது, கருத்தாவாக அறிஞர் அண்ணாவை படித்தது, ஓமையாக நாரதர் போல் வருகிறார். 68 பாருங்க. 68வது வினா, நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று நீரினும் ஆறளவென்றே சாரல். இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை. குறுந்தொகையில வர பாடல் வரி தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்ததன்று என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் குறுந்தொகை. அடுத்த வினா, புறம் 400. புறம் 400 இத பிரிச்சு எழுதுறதுக்கு கேட்கிறாங்க. புறம் 400, 400 அதை பிரிங்களா? 4 கூட்டல் 100 மீதி என்ன இருக்கு? புறம். இதை வந்து புறம்னு போட்டுங்க. இந்த ஆன்சர் எங்க இருக்கு பாருங்க. 400 தான் 400. கூடுமான அளவுக்கு எதனா பிரிக்க முடிஞ்சா பிரிச்சிடணும். அப்போ புறம் கூட்டல் 4 கூட்டல் 100 புறநானூறு. இப்ப நீங்க கரெக்டா வருதுன்னு நீங்க இந்த புறம் கூட்டல் 400ன்னு பிரிச்சிட்டீங்கன்னா தவறாயிடும். சரிங்களா? அப்போ தெரிவு பி என்பது சரியான விடை. நெடுநல் வாடை என்ற நூலினுடைய ஆசிரியர். இது வந்து முதல்ல என்ன நூல்னா 10 பாட்டு நூல். இதனுடைய ஆசிரியர் நெடுநல் வாடைனா நக்கீரர். சரிங்களா? இந்த நக்கீரர் தான் இன்னொரு நூலையும் எழுதியிருக்கிறார், திருமுருகாற்றுப்படை. அப்போ 10 பாட்டு நூல்ல 2 நூல்கள் எழுதினவர் இவரும் ஒருத்தர். திருமுருகாற்றுப்படை என்ற நூலை எழுதியவரும் நெடுநல் வாடை என்ற நூலை எழுதியவரும் நக்கீரர்.
இவங்க யாரும் கிடையாது. கபிலர் வந்து குறிஞ்சிப்பாட்டு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா நப்பூதனார் முல்லைப்பாட்டு எழுதியிருப்பாரு, மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி. இது மதுரை காஞ்சி, இவர் வந்து முல்லைப்பாட்டு 10 பாட்டில், இவர் வந்து குறிஞ்சி பாட்டு. குறிஞ்சிக்கு கபிலர். நக்கீரர் தான் நெடுநல்வாடியை எழுதியவர். அடுத்தது பாருங்க, இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பம் உறுதல் இளன். இதுல என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்பம் துன்பம் இருக்கு. மோனை என்றது வந்து பாத்தீங்கன்னா அதாவது சீர்மோனையும் வந்துருக்குது, முதல் எழுத்து, இதுவும் இருக்கு. இன்பம் அடுத்தது துன்பம் இருக்குது, இன்பம் துன்பம். அப்ப இன்பமும் இருக்குது துன்பமும் இருக்குது, அப்ப முரண்பாடு இருக்கு, அப்ப முரணும் இருக்கு. அப்ப எதுகை மோனை முரண் இருக்கிறது. இங்க பாருங்களா, எதுகை மோனை மட்டும் இல்லைங்க, முரண் விட்டு இருக்கு, முரண் இருக்குது, அதனால இது கிடையாது. இப்ப இங்க அளபடை ஏதாவது அளபெடுத்து இருக்குதா, சொற்கள் அளபெடை கெடுப்பதும், அதுக்கப்புறம் இந்த படா இந்த மாதிரிலாம் எதனா இருக்கா பாருங்க, இந்த மாதிரி எதுவுமே வரல, அப்போ அளபடை கிடையாது. அப்போ இது இந்த 2 ஆப்ஷனுமே தவறு. அப்போ தெரிவு ஏ என்பதுதான் சரியான விடை. இன்பம் துன்பம் என்ற முரண் இருக்கு. தொடை எத்தனை வகைப்படும்? தொடை 8 வகைப்படும். சரிங்களா? எதுகை, மோனை, இயைபு, முரண், அளபடை, அந்தாதி, செந்தொடை, இரட்டை. இந்த 8 தான் தொடைன்னு சொல்லும். 5 வகை வந்து அடி. செய்யுளின் உறுப்புகள் 6. 7 வந்து பாத்தீங்கன்னா தலையினுடைய வகைகள். சரிங்களா? இப்போ இங்க 8 என்பதுதான் சரியான விடை. முதல் 3 4ஆம் செரு, அதாவது 4ஆம் செருக்களில் மோனை ஒத்து வருது. அதாவது 1, 3, 4. இது வந்து பாத்தீங்கன்னா மேற்கதுவாய்ன்னு சொல்லுவோம். மேற்கதுவாய் எப்படின்னு பாத்தீங்க, இணை, பொழிப்பு, ஒருவு, கூழை, மேற்கதுவாய், கீழ்கழுவாய். இதுவேதான் மோனைக்கு எதுக்கு ரெண்டுமே வரும். கீழ்கதுவாய், முற்று. பாருங்களேன், அதனுடைய சீர்கள் எப்படி வரும்னு பாருங்க. 1, 2னா இணை, 1, 3 மேட்சா வந்துச்சுன்னா பொழிப்பு, 1, 4 ஒத்து வந்துச்சுன்னா ஒருவு, 1, 2, 3 ஒத்து வந்தா கூழை, 1, 3, 4 வந்துச்சுன்னா மேற்கதுவாய், 1, 2, 4 வந்ததுன்னா கீழ்கதுவாய். முற்றுனா 1, 2, 3, 4. இதுல 1, 3, 4ன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அப்ப மேற்கதுவாய் தான் ஆன்சராக வரும். சரிங்களா? அடுத்த வினா பாருங்க. ஒருமை பன்மை தொடர்களில் சரியானதை எழுதுன்னு கேக்குறேன். ஏனையின் கண்கள் சிறியது. இப்ப சிறியதுன்னா அக்ரிணையில ஒருமைக்கு வருவது, இது பன்மை, இங்க கண்கள்னு கொடுத்துருக்காங்க, அப்ப இது தவறாகத்தான் இருக்கும். பசுவும் கன்றும் மேய்ந்ததுன்னு இருக்குது, இப்ப 1க்கு மேற்பட்டு இருக்கு, அப்ப மேய்ந்தன. பழம் பழுத்தது 1தான், அப்ப இதுவும் தவறு. மயில்கள் அழகானவை, இதுதான் கரெக்ட். மயில்கள் அழகானவை. அப்ப சரியானது வந்து பாத்தீங்கன்னா தெரிவு டி. ஓமை கவிஞர் சுரதா அவர்கள் இயற்றிய ஒரு நூல் என்னன்னு கேட்டிருக்காங்க. என்னன்னு பார்க்க போனா தேன்மழை, இதுதான் சுரதா இயற்றியது. இந்த பூங்கொடிலாம் வந்து பாத்தீங்கன்னா முடியரசன் எழுதியிருப்பார். முடியரசன், பூங்கொடி, வீரகாவியம், காவிய பாவை, அதெல்லாம். கொய்யாக்கனி, பாவலரேறு, பெருஞ்சித்திரனா. இப்ப இது கவிஞர் சுரதா எழுதியது வந்து பாத்தீங்கன்னா தேன்மழை, துறைமுகம், அமுதும் தேனும், இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுரதா, சுப்புரத்தினதாசன் என்கின்ற சுரதா எழுதியது. அவருடைய இயற்பெயர் ராசகோபாலன். சரிங்களா? அப்ப தெரிவு சி என்பது சரியான விடை. நன்றி.